வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு சூப்பர் சைட் டிஷ்ஷான வெள்ளை கொண்டைக்கடலை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதனால் ரைஸ்க்கு நம்ம சாதத்துக்கு போட்டு பசங்க சாப்பிட்டா அருமையாக இருக்கும். இப்போ நான் 1 கப் அளவு வெள்ளை கொண்டைக்கடலை முதல் நாள் நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டேங்க. அதை நம்ம ஒரு குக்கரில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு நம்ம அடுப்பில் வச்சுட்டு வெயிட் போட்டு நல்லா 8 சவுண்டு வர வரைக்கும் நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் ஒரு 6 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 2 லவங்கம் எடுத்துக்கலாம். வேக வச்ச கொண்டைக்கடலையும் எடுத்துக்கலாங்க. கூடவே இஞ்சி, பூண்டு 3-4 சின்ன வெங்காயம், 1/4 கப் அளவு தேங்காய் இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ வறுக்க வேண்டிய பொருள்லாம் வறுத்துக்கலாங்க. முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தனியா போட்டுட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சிடலாம். கூடவே வரமிளகாயும் போட்டுக்கலாங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, லவங்கம் அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். சோம்பு எல்லாத்தையும் போட்டு வறுத்துட்டு எடுத்து வச்சிடலாங்க. கடைசியாக திருவின தேங்காயும் லைட்டாக இப்படி வறுத்துட்டு அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ வறுப்பட்ட பொருள் அப்புறம் இந்த பூண்டு, இஞ்சி எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது போல் அரைச்சிக்கலாங்க. கடைசியாக தேங்காயும் போட்டுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 4-5 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். பொரிஞ்சதும் கருவேப்பிலை, வெங்காயம் 1 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. போட்டுட்டு இதில் ஒரு 3 தக்காளியும் நான் கட் பண்ணி போட்டிருந்தேன். சின்ன சைஸ் அளவு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் வதங்கட்டுங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது போல் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி கூட கழுவி இதில் ஊற்றிடலாங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த கொண்டைக்கடலை, வெள்ளை கொண்டைக்கடலை தண்ணியோடு இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா இதெல்லாம் கலந்துட்டு உப்பு போதுமான்னு நம்ம செக் பண்ணிக்கலாங்க. உப்பு பத்தலைன்னா நம்ம இதில் உப்பும் இதில் சேர்த்துடலாங்க. நல்லா கொதிக்கிட்டோம், மூடி வச்சிடலாம். இப்போ இந்த கொண்டைக்கடலை குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இல்லை 10 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. நல்லா சப்பாத்தி, சாதம் இதுக்கெலாம் அருமையான சைட் டிஷ் தயாராகிடுச்சுங்க. வெள்ளை கொண்டைக்கடலை குழம்பு. இது நல்லா கிட்டத்தட்ட கறி குழம்பு ஸ்மெல்லாக ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தழைகள் இருந்ததுன்னா அதை கட் பண்ணி மேலே அப்படி தூவிட்டு இறக்கி வச்சிடலாம். அருமையான இந்த வெள்ளை கொண்டைக்கடலை குழம்பு இதை போல் ஒரு தடவை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. தோசை எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக இதை தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த வெள்ளை கொண்டைக்கடலை குழம்பு இதை போல் ஒரு தடவை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.